சர்க்கரை நோய் வந்து பெரும்பாலும் உருவாக்கப்பட்டதுன்னு தவிர அது ஒரு நோயே அல்ல. பொதுவாக நீங்கள் எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடலில் ஒரு மனுஷனுக்கு மன அழுத்தம், மன சோர்வுலாம் இருக்கும்போது அப்போ அவன் பலவீனமாக இருப்பான். இந்த பலவீனமாக இருக்கும்போது உடலுக்கு வந்து எரிபொருளாக இருக்கிறது குளுக்கோஸு, கொழுப்பு தான். இந்த கல்லீரல் என்ன பண்ணுமானா, மனச்சோர்வு இருக்கிறவன், மன அழுத்தம் இருக்கிறவன், ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும்போது கல்லீரலேருந்து அதிகமான சர்க்கரையுடைய குளுக்கோஸை வந்து அதிகமாக கொடுக்கும். அதேமாதிரி கொழுப்பை வந்து வெளியிடும். இப்போ ரத்தத்தில் அதிகமாகுமா குறையுமா? அதிகமாகும் ஒன்று. அதேமாதிரி காய்ச்சல் இருக்கும்போது அசதி சோர்வு மிகுதியாக இருக்கும். நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியாமல் படுது. அப்போ உடல் தன்னுடைய இயக்கத்துக்கு என்ன வேணும்? குளுக்கோஸ், எரிபொருள் வேணும். அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த கல்லீரல் குளுக்கோஸை கொடுக்கும், அதிகமாகும். அந்த நேரத்திலலாம் சர்க்கரை நோயை கண்டுபிடிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. சர்க்கரை நோயுடைய அளவு 300 400 இருக்கு. இவர் இயல்பாகவே இந்த நோயிலிருந்து குணமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 10 நாளில் குணமாயிருக்கலாம், 15 நாளில் குணமாயிருக்கலாம். சென்ற தலைமுறைக்கெல்லாம் இந்த நோய் வந்திருந்தாலும் தனக்கு தெரியாமலே குணமாயிருப்பாங்க. நாம தெரியாமலே இந்த காய்ச்சல்லாம் மருந்து சாப்பிடும்போது டெஸ்ட் எடுக்கும்போது உங்களுக்கு சுகர் இருக்குன்னு சொல்லிட்டு மாத்திரையை ஆட் பண்றாங்க. அப்போ உங்க உடம்பு தன்னிலையிலே குணமாகிற விளைவை தடுத்துருது. நீங்க குணமாகணும்னு நினைக்கிறீங்க, ஆனா இந்த உடம்பு அதை விட பல மடங்கு குணமாகணும்னு நினைக்குது. அதை தடுக்கிறதுக்கு தாங்க நீங்க மாத்திரை போட்டீங்க. தடுத்தோன்னு என்ன ஆயிடுதுன்னா, உங்க உடம்பு இயல்பான அந்த குளுக்கோஸை கல்லீரலுக்கு கொடுத்ததை தானாவே இந்த குளுக்கோஸு நிறுத்திக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், இந்த மருந்து உள்ளே போனோன்னா அந்த உடம்பு செய்கிற வேலையெல்லாம் நிறுத்திட்டு நிரந்தர சர்க்கரை நோயாளியாக மாற்றப்படுறாங்க. இதாங்க உண்மை. இதை ஆராய்ச்சி பண்ணுங்க, உண்மையான விஷயத்தை தேடுங்க. நம்ம நிறைய விஷயங்கள் ஏமாற்றப்பட்டுக்கிட்டு இருக்கோம். உண்மையான விஷயங்களை தொலைச்சி நிற்கிறோம் என்பதை இதை விட ஒரு உதாரணங்கள் சொல்லுங்கள். நிறைய வீடியோ நம்ம போட்டிருந்தாலும் நீங்கள் அதை ஆழமாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஏதோ மேலே நீங்கள் ஒரு நோயை சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு தீர்வு தெரிஞ்சிங்கன்னா, நேரடியாக டாக்டர்கிட்ட போய் உங்களுக்கு தீர்வு கிடைக்காத போது ஒரு ஃபோனில் சொல்கிறது தீர்வாயிருமா? முதல்ல அந்த நோய் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அந்த நோயிலிருந்து எவ்வளோ ஈஸியாக வெளியே வர்றதுக்கான வழி கிடைக்கும். அதையும் கற்றுக்கணும்னு நினைக்க மாட்டீங்க. அதுதான் இங்கே